அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் தலைமை ஆலயமான தூய வளனார் பேராலயத்திலிருந்து இன்றைய திருப்பயணத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆயிரத்து 836 ஆண்டே 96 கிராமங்களுக்கு தாய் பங்காக விளங்கியதோடு அருட்தந்தை நெஸ்ப்ளூஸின் சிந்தையில் உதித்து இறை ஊழியர் அகஸ்டின் பெரேராவின் கைவண்ணத்தில் எளிமையான வசனங்கள், இனிமையான பாடல்களுடன் இன்றளவும் பாஸ்கா நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு கிராமம். அனைத்திற்கும் மேலாக புனித அமலோற்பவ அன்னை சபையின் பிறப்பிடமாக திகழும் நிலக்கோட்டை பஞ்சம்பட்டி திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திற்கு இன்று நாம் திருப்பயணமாக செல்வோமா? ஆயிரத்து 725 ஆண்டிலிருந்து 1830 ஆண்டு வரை பாண்டிச்சேரியிலிருந்து வருடத்திற்கு 5 முறை அருள் தந்தையர்கள் வந்து இங்கு உள்ள மக்களை ஆன்மீக நெறியில் வழிநடத்தினார்கள். 1836 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இங்கு ஒரு பங்கு தொடங்கப்பட்டு ஒரு சிற்றாலயமானது கட்டப்பட்டு திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அப்போது இதன் கிளை பங்குகள் கம்பம், கூடலூர் வரை பரவி இருந்தது. 96 கிராமங்களை உள்ளடக்கி இயேசு சபை குருக்களின் வழிகாட்டுதலில் செயல்பட்டு வந்தது. 1836 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயேசு சபை அருள் பணியாளரான ஜூலியஸ் லார்மே இந்த ஆலயத்திற்கு அடித்தளமிட்டு வேலைகளை தொடங்கினார். அடுத்து வந்த அருட்தந்தையர்களால் இந்த ஆலயம் சிறிது சிறிதாக கட்டப்பட்டது. இதில் 1901 ஆண்டு அருட்தந்தை நெஸ்ப்ளூஸ் இந்த ஆலய பீடத்தின் மேலுள்ள குவி மாடத்தை கட்டி முடித்தார். 1908 ஆண்டு இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா தூத்துக்குடியில் உள்ள தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியுடன் இந்த ஆலயத்தின் கோபுரங்களை கட்டி முடித்தார். 1921 ஆண்டு இறை ஊழியர் அந்தோனி சூசைநாதர் தூத்துக்குடியில் உள்ள நன்கொடையாளர்களின் உதவியுடன் இந்த திருத்தலத்தில் இதற்கு முன்பு இருந்த தேக்கு மரத்திலான பலிபீடத்தை நிறுவினார். 2 இறை ஊழியர்கள் பணியாற்றிய பெருமைக்குரியதாக இந்த நிலக்கோட்டை பஞ்சம்பட்டி பங்குத்தலம் விளங்குகிறது. பஞ்சம்பட்டியை தம் சொந்த ஊராக அன்பு செய்து 35 ஆண்டுகள் இங்கு அருள் பணி ஆற்றியவரும் மக்களால் அகஸ்டின் சந்நியாசியார், அகஸ்டின் ஐயா என்று அன்போடு அழைக்கப்பட்டவருமான இறை ஊழியர் அகஸ்டின் பெரேராவை பற்றித்தான் இன்றைய திருப்பயணத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். முத்துக்குளித்துறை நகர் என்று புகழ் கொண்ட நகரம் தூத்துக்குடி. இங்கு வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அருளிலும் விசுவாசத்திலும் சிறந்தவர்களாய் இருந்ததோடு பணக்காரர்களாகவும் இருந்தனர். பெரேரா குடும்பமும் முத்து வியாபாரம் செய்வதில் பெருமை பெற்றது. இந்த குடும்பத்தில் இக்னேஷியஸ் பெரேரா, மரிய மிக்கேலம்மாள் இவர்களுக்கு 11/2/1854 தலைமகனாக பிறந்தவர்தான் அகுஸ்தின். இவருக்கு பிரான்சிஸ் சேவியர் பெரேரா என்ற ஒரு தம்பியும் உண்டு. அக்காலத்தில் தூத்துக்குடியில் மறைபரப்பு பணியாற்றியவர்கள் FMM கன்னியர்கள்
அவர்களோடு உரையாடவும் அவர்களின் சிறிய கோவிலில் சென்று ஜெபிக்கவும் அகுஸ்தினாரின் தாய் மிக்கேலம்மாள் அடிக்கடி செல்வார். அப்போதெல்லாம் சிறுவன் அகுஸ்தினும் தன் தாயுடன் தவறாது சென்று பக்தியுடன் ஜெபிப்பார். இந்த குழந்தை பருவ பழக்கமே அகுஸ்தின் மனதில் துறவு வாழ்வின் மேன்மையை வளர்த்தது. எதிர்காலத்தில் பிறரிடம் துறவு வாழ்வில் ஆர்வத்தையும் பற்றையும் தூண்டி ஊக்குவிக்கவும் உறுதிப்படுத்தவும் காரணமானது. தொடக்க கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் தூத்துக்குடியிலேயே ஆர்வமுடன் கற்றார். அகுஸ்தின் 16 வயதை அடைந்தவுடன் தன் மகன் தன்னைப் போலவே முத்து வியாபாரியாக வரவேண்டும் என்று விரும்பி பயிற்சி பெற கொழும்புக்கு அனுப்பி வைத்தார் தந்தை இக்னேஷியஸ் பெரேரா. கொழும்பு சென்ற அகுஸ்தின் வாணிகத்தில் விருப்பமின்றி உடனடியாக தூத்துக்குடி திரும்பினார். ஆத்திரமும் கோபமும் அடைந்தார் தந்தை இக்னேஷியஸ் பெரேரா. 1871ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பங்குத்தந்தையாக இருந்தவர் சேசு சபையைச் சார்ந்த அருட்தந்தை ஜூலியஸ் லார்மே. பெரேரா குடும்பத்தோடு பங்குத்தந்தைக்கு நெருங்கிய உறவு உண்டு. எனவே கொழும்பிலிருந்து திரும்பிய அகுஸ்தினை அழைத்துக் கொண்டு பங்குத்தந்தையிடம் வந்தார். அவரது தந்தை இக்னேஷியஸ் பெரேரா கூறிய செய்தியை கேட்ட தந்தை லார்மே பையன் அகுஸ்தின் பண்புகளையும் அவரது சிந்தை பணம் திரட்டும் நோக்கில் இல்லை என புரிந்து கொண்டார். அகுஸ்தினை தன்னிடமே பங்குத்தந்தை இல்லத்திலே வைத்துக் கொண்டார். இளைஞன் அகுஸ்தினிடம் விளங்கிய பக்தி சிறப்பும் நல்ல பண்புகளும் லார்மே தந்தையை மிகவும் கவர்ந்தன. 6/7/1875 பஞ்சம்பட்டிக்கு பங்கு குருவானார் தந்தை லார்மே. விசுவாச வாழ்வில் சற்று பின்தங்கியிருந்த பஞ்சம்பட்டி மக்களை வழிநடத்த தமக்கு துணையாக இளைஞன் அகுஸ்தினையும் உடனடியாக பஞ்சம்பட்டிக்கு அழைத்தார் லார்மே. இளைஞன் அகஸ்டின் புதிய ஊரான பஞ்சம்பட்டியை சுற்றி பார்த்தபோது மக்கள் பெயரளவிலேயே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்ததைக் கண்டு வருத்தப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் ஞாயிறு திருப்பலிக்கு 50 பேர் கூட வராததைக் கண்டு வேதனையடைந்தார். அவருக்கு துறவற வாழ்வின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஆரம்பத்தில் அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் இலங்கைக்கு சென்று ஏதாவது ஒரு துறவற சபையில் சேர்ந்து குருவானவராகும்படி அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பஞ்சம்பட்டியில் உள்ள மக்களை பார்த்த பிறகு இங்கு பணி செய்வதே இறைவனின் திருவுளம் என்பதை உணர்ந்த நம் இறை ஊழியர் இங்குள்ள மக்களை அறியாமையிலும் வறுமையிலும் கல்லாமையிலும் இருந்து மீட்டு நல்வழிப்படுத்த பஞ்சம்பட்டியை தனது பணித்தளமாக தெரிந்து கொண்டார். சிறு வயதிலிருந்தே தனக்கு வழிகாட்டியாக இருந்த அருட்தந்தை லார்மேயுடன் இணைந்து பணி செய்தார். அகுஸ்தின் பஞ்சம்பட்டியில் 25 ஆண்டுகள் சந்நியாசியாகவே வாழ்ந்தார். தந்தை லார்மே வருவதற்கு முன்னரே கிராமங்களுக்கு சென்று மக்களை திருவருட்சாதனங்கள் பெறவும் திருப்பலியில் பங்கேற்கவும் தயாரித்தார். தனது உணவு, உறக்கம், களைப்பு, கரடுமுரடான பாதையில் பயணம் என எதையும் பொருட்படுத்தாது இறையாட்சி பணிக்காக உழைத்தார். பஞ்சம்பட்டியிலும் சுற்று கிராமங்களிலும் காலரா நோயில் மக்கள் இறந்தனர். அகுஸ்தினாரோ அச்சமின்றி வீடு வீடாக நுழைந்து மருந்து கொடுத்தும் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றியும் மக்களை விசுவாச வாழ்விலும் வளரச் செய்தார். அகுஸ்தின் முதலில் ஒரு கிராமத்திற்கு சென்று 3 அல்லது 4 நாட்கள் தங்கி சிறுவர் சிறுமிகளுக்கு பகலிலும் பெரியோர்கள் வேலை முடித்து வந்ததும் இரவிலுமாக மறையுரைகள் ஆற்றி திருமறையின் திருச்சபையின் மறை உண்மைகளை போதிப்பார். பங்குகுரு லார்மேயின் வலதுகரமாக நின்று பணி செய்தார். அகஸ்டின் சன்னியாசி என்று அழைக்கப்பட்ட அகஸ்டின் பெரேராவின் சேவையை பார்த்த இளம் பெண்கள் 4 இந்த உலக வாழ்வின் மீது பற்றில்லாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ துணிவு கொண்டனர். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை அருட்தந்தை லார்மேயிடம் தெரிவித்த போது பங்கின் ஆன்மீக மற்றும் சமூக நலப் பணிகளுக்கு, குறிப்பாக பெண்கள் நலப் பணிகளுக்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் தந்தை லார்மே. இது புனித அமலோற்பவ அன்னை சபையின் பிறப்பிடமான பஞ்சம்பட்டியில் உள்ள அமலோற்பவியின் வீடு. தங்களை துறவு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த இளம் பெண்களான அன்னம்மாள், சவரியம்மாள், வியாகம்மாள், விசுவாசம் ஆகியோரை இந்த வீட்டில்தான் அருட்தந்தை லார்மே தங்க வைத்திருந்தார்.
உலக வாழ்வில் இருந்தாலும் கூட தனிப்பட்ட வார்த்தைப்பாட்டின் காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் பொதுநலப் பணிகளில் ஈடுபட்ட பெண்கள் குழுவை பிரான்ஸ் நாட்டில் பியாத்தஸ் என்று அழைத்தார்கள். தந்தை லார்மே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் பஞ்சம்பட்டியில் துறவு வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த இளம் பெண்கள் குழுவை பியாத்தஸ் என்றே அழைத்தார். மேலும் இவர்களுக்கு வழிகாட்டியாக இன்று நாம் காணும் இறை ஊழியர் அகஸ்டின் சன்னியாசியை நியமித்தார். இந்த 4 இளம் பெண்களுக்கும் கால அட்டவணை தயாரித்து கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்தும் ஆசானாக இருந்தார் அகஸ்டின் பெரேரா. இவர்களுடைய பொருளாதார தேவையை நிறைவு செய்யும் விதமாக அப்போது கொழும்பில் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்த தனது தம்பி பிரான்சிஸ் சேவியர் பெரேராவிடம் மிகப்பெரிய தொகை ஒன்றை கேட்டு வாங்கி அதில் பஞ்சம்பட்டியில் உள்ள இந்த அமலோற்பவியின் வீட்டை கட்டி அதில் 4 இளம் பெண்களையும் தங்க வைத்தார். பியாத்தஸ் குழுவினருக்கு தியானம் எடுக்கும் போது இந்த உரலின் மீது அமர்ந்துதான் தியானம் கொடுப்பாராம். உட்காருவதற்கு இந்த உரலுக்கு பதிலாக கொழும்புவிற்கு எழுதி நாற்காலிகள் வாங்கலாமே என்று அந்த பெண்கள் சொன்னபோது, அதுதான் உரல் இருக்கிறதே, போதும், நான் இறந்த பிறகு வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அவரிடமிருந்தது 2 உள்ளாடைகள். அதுவும் அவருக்கு இருந்த மூல நோயின் காரணமாக அதை அடிக்கடி துவைத்து பயன்படுத்தியதால் சீக்கிரமே கிழிந்து போயின. அப்போது புதிய உள்ளாடைகள் வாங்குவதற்கு பங்கு தந்தையிடம் அனுமதி கேட்டாராம். ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் வாழ்ந்தவர் நமது இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா. அகுஸ்தினாரிடம் ஆசிரிய பண்போடு தாய்மை பாசத்தையும் கண்ட நங்கையர் 4வரான பியாத்தஸ் பெண்கள் அவரையே தம் ஆசானாகவும் அரவணைத்து காக்கும் பரிசுத்த தூதனாகவும் ஏற்றனர். அந்நால்வரையும் அகுஸ்தினார் ஞானத்திலும் ஆற்றலிலும் வளர்த்தார். எழுத படிக்க கற்பித்தார். பிறருக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களாக்கினார். 20 ஆண்டுகளாக கிராம எல்லைக்குள் தனது நேரடி பார்வையில் பயிற்சி பெற்ற பியாத்தஸ் கன்னியரை துறவு பயிற்சி பெற மதுரை புனித வளனார் சபையிடம் ஒப்படைத்தார். ஏழை பெண்கள் வேறு சபையிடம் சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தனிச்சபையாக இவர்கள் உருவாகிட விருப்பம் கொண்டு அமளியின் பிள்ளைகள் எனப்படும் புனித அமலோற்பவ மாதா சபை என்னும் புதிய பெயரிட்டு அழைத்தார். பியாத்தஸ் பெண்களின் எண்ணிக்கை பெருகிடவே பஞ்சம்பட்டி அமளியின் மக்களென அழைக்கப்பட்ட 23 பேரில் 7 பேரை தேர்ந்தெடுத்து 2/7/1911 மதுரை வந்து புனித வளனார் சபை ரதுகோந்து தாயாரிடம் நவத்துறவு பயிற்சிக்கென ஒப்படைத்தார். திருப்பலி, ஒப்புரவு, அருட்சாதனம் தவிர மற்ற அனைத்திலும் தந்தை லார்மேக்கு ஒரு துணை குருவாகவே செயல்பட்டார் அகஸ்டின் பெரேரா. அகுஸ்தினாரோ குருவாக ஆவலாக இருந்தாலும் தமது ஆழ்ந்த தாழ்ச்சியால் தான் குருத்துவ நிலைக்கு தகுதியற்றவன் என்பார். லார்மே தந்தை அவருக்கு லத்தீன் மொழியினை கற்றுத்தந்தார். 45 வயதில் இறையியல் கற்றுத் தேர்ந்தார். அகஸ்தினை குருவாக்க வேண்டும் என்ற தனது ஆவலை மேதக ஆயர் பார்த் ஆண்டகையிடம் தெரிவித்தார். தந்தை லார்மே 18-11-1897 மதுரை மிஷனை பார்வையிட வந்த அருட்தந்தை ஸ்கரே சேச அவர்கள் அகுஸ்தினின் பக்தி பெருக்கும் மாசு மறுவற்ற கண்ணியமான வாழ்க்கையும் அவரை ஒரு குருவாக்குவதற்கு திருச்சபை சட்டத்தில் விதிவிலக்கு தருகின்றது என்று பரிந்துரைத்தார். 15-10-1899 சகோதரர் அகுஸ்தின் திருச்சி சென்றார். இறையியல் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார். 28-12-1899 ஆயர் பார்த் அவர்கள் தியாகோன் பட்டம் கொடுத்தார். 14-1-1900 ஆண்டு சகோதரர் அகுஸ்தின் தூத்துக்குடி பணிமய அன்னை ஆலயத்தில் அருள் தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டு துணை குருவாக தந்தை லார்மேக்கு உதவியாக மீண்டும் பஞ்சம்பட்டி அனுப்பப்பட்டார். உடல்நலம் குன்றி ஓய்வுக்காக திருச்சி சென்ற அருட்தந்தை லார்மே 1901 ஆண்டு ஜனவரி 10 இறைவனடி சேர்ந்தார். தன்னுடைய உருவாக்கத்தில் துணை நின்ற தந்தையின் மறைவு அகஸ்தினை வருத்தமடைய செய்தது. இருப்பினும் தன்னுடைய பணியை தொய்வின்றி ஆற்றி வந்தார். அருட்தந்தை விசுவாசம் பஞ்சம்பட்டி பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார்.
சிலுக்குவார்பட்டி தனிப்பங்காக உருவாக்கப்பட்டு அங்கு பங்குத்தந்தையாக அகஸ்டின் பெரேரா அனுப்பப்பட்டார். அங்கு உடல்நலம் குன்றிய அவர் மீண்டும் பஞ்சம்பட்டிக்கே துணை பங்கு குருவாக மாற்றம் பெற்றார். அருட்தந்தை அகஸ்டின் பெரேரா இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் அருகில் இயேசு சபை அருள் பணியாளரான பங்குத்தந்தை நெஸ்ப்ளோஸ், இறை ஊழியரின் தம்பி மகன் இஞ்ஞாசி சேவியர் பெரேரா மற்றும் சில உறவினர்கள் உடனிருந்தனர். அப்போது தந்தை அவர்கள் தனது தம்பி மகனிடம், அமல சபையோடு நமது குடும்பத்திற்குள்ள உறவு என்னோடு முடிந்துவிடக்கூடாது, தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும் என கண்ணீருடன் சொல்ல, அவரும் தனது பெரியப்பாவின் ஆசையை நிறைவேற்ற உறுதியளித்தார். அதன்படி 1911 ஆண்டு தொடங்கிய பெரேரா குடும்பத்தினரின் பேருதவி புனித அமலோற்பவ அன்னை சபை சகோதரிகளுக்கு இன்றளவும் தொடர்கிறது. தன்னை சுற்றி நின்றவர்களுக்கு இறுதி ஆசீரை வழங்கிய அருட்தந்தை அகஸ்டின் பெரேரா 1911 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 விண்ணகப் பிறப்படைந்தார். பஞ்சம்பட்டி ஆலய வளாகத்திலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. புனித அமலோற்பவ அன்னை சபை தொடங்கியதும் தந்தை அவர்கள் இறந்ததும் ஒரே ஆண்டு என்பதால் அதன் 75வது ஆண்டு பவள விழா நினைவாக தந்தை அவர்களின் கல்லறையானது தோண்டப்பட்டு அதிலிருந்த எலும்புகள் எடுக்கப்பட்டு ஒரு புதிய சவப்பெட்டியிலேயே வைக்கப்பட்டது. அந்த பெட்டி அருட்சகோதரிகளால் சுமந்து வரப்பட்டு இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா பயன்படுத்திய பொருட்கள் பஞ்சம்பட்டி அமல அன்னை கன்னியர் இல்ல வளாகத்தில் உள்ள அமல அன்னை ஆலயத்திற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கும் லார்மே இல்லத்தில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இறை ஊழியர் இறந்த சுமார் 100 ஆண்டுகளாக அந்த மதுரை அமலோற்பவ சபை கன்னியரின் நீண்ட கனவு அவருடைய புனிதர் பட்டத்திற்கான பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகும். 2008 ஆண்டு அந்த கனவு நிறைவு பெற்றது. அன்றைய சபை தலைவி ஆக்னஸ் சேவியர் அவர்கள் அன்று திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த மேதகு பாப்புசாமி அவர்களிடம் நம்முடைய இறை ஊழியரின் புனிதர் பட்டத்திற்கான விண்ணப்பத்தை வழங்குகிறார்கள். ஆயரும் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய புனிதர் பட்டத்திற்கான முக்கியமான பணிகளை துரிதப்படுத்துகிறார்கள். 2011 ஆண்டு தமிழக ஆயர்களுடைய பேரவையானது அகுஸ்டின் பெரேரா இறை ஊழியர் நிலைக்கும் புனிதர் நிலைக்கும் உயர்த்தப்படுவதற்கு ஒரு தடை எதுவும் இல்லை என்ற சான்றிதழை வழங்கியது. தொடர்ந்து 2015 ஆண்டு வத்திக்கான் புனிதர்கள் பேராயமானது இவரது புனிதர் பட்ட முயற்சிக்கு தடையேதும் இல்லை என்ற சான்றையும் தந்து புனிதர் பட்டத்திற்கான முயற்சிகளை துரிதப்படுத்தியது. 2016 ஆண்டு திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் புனித வளனார் பேராலயத்தில் வைத்து அன்றைய மதுரை பேராயர் பாப்புசாமி, திண்டுக்கல் ஆயர் பால்சாமி இவர்களுடைய தலைமையில் கூட்டு திருப்பலியுடன் இந்த மறை மாவட்ட ஆய்வு பணிகள் ஆரம்பமாகின்றன. 2018 ஆண்டு
இந்த மறைமாவட்ட ஆய்வு பணிகளின் நிறைவு திருப்பலியும் தமிழகத்தின் பல்வேறு ஆயர்கள் பங்கேற்ற கூட்டு திருப்பலியில் நடைபெற்றது. இந்த ஆவணங்கள் எல்லாம் வத்திக்கானின் இந்திய தூதர் புது டெல்லியில் உள்ள மேதகு பேராயர் பென்னாக்கி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை அமலோற்பவ கன்னியரும் தமிழக மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் அந்த நாள் இறைவன் அருள் பாரித்தால் விரைவில் வரும் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகிறது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். திருவெளிப்பாடு 22:5. இறை இயேசுவில் இனியவர்களே, மனிதனாக படைக்கப்பட்டவனை ஏன் புனிதராக உயர்த்த வேண்டும் என்ற கேள்வி அனைவர் மனதிலும் மேலோங்கி இருக்கும். இதற்கு சிறந்த பதில், நாம் அனைவரும் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளாகவே வாழ அழைக்கப்படுகிறோம். மாறிவிட்ட கலாச்சார சீர்கேடுகள் நமது கடவுள் தன்மையை அழித்து எதிர்மறை பண்புகளை மேலோங்கச் செய்து இருள் சூழ்ந்த நிலைக்கு நமது வாழ்வை தள்ளிவிடுகிறது. இறை தன்மையை உணர்ந்தவர்கள் தனது தியாகத்தால், ஆழமான அர்ப்பண உணர்வால், சமூகத்தின் மீது கொண்ட அன்பால் பல சிலுவை பாடுகளை கடந்து புனித நிலைக்கு உயர்கிறார்கள். அவர்களின் நல்வாழ்விற்கு சான்றாக திருச்சபை அவர்களை புனித நிலைக்கு உயர்த்தி மகிழ்கிறது. அந்த வரிசையில் எமது மதுரை புனித அமலோற்போ மாதா சபையின் நிறுவனர் இறை ஊழியர் அகஸ்தின் பெரேரா புனித நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கிறார். இவர் எமது அமலவைக்கு வச்சிரத் தூணாகவும் மாதிரியாகவும் வாழ்ந்து எங்களையெல்லாம் அவரது அடியை பின்பற்ற எங்களை அழைப்பு விடுத்து இந்த அமலவையில் வாழச் செய்திருக்கின்றார். இன்று எம் அமலவை சகோதரிகள் 716 பேரும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல மறைமாவட்டங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 15 மறைமாவட்டங்களிலும், கர்நாடகத்தில் 2 மறைமாவட்டங்களிலும், வட இந்தியாவில் 9 மறைமாவட்டங்களிலும், ஆப்பிரிக்காவில் 6 மறைமாவட்டங்களிலும், இத்தாலியில் 2 மறைமாவட்டங்களிலும், தென்னாப்பிரிக்காவில் 2 மறைமாவட்டங்களிலும், இலங்கையில் 2 மறைமாவட்டங்களிலும், ஜெர்மனியில் 2 மறைமாவட்டங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எளிமை, அன்பு, எளியோருக்கு நற்செய்தி என்ற எம் சபையின் தனிவரத்தோடு கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணி, நற்செய்தி பணி என பல பணிகளில் முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடித்தளமிட்ட நிறுவனர் தந்தையை நினைப்பதும், அவரின் நல்வாழ்வினை மக்களுக்கு எடுத்துரைப்பதும், அவரின் பரிந்துரை விண்ணப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிப்பதும் அமலவை சகோதரிகளின் கடமை. எனவே எம் அமலவை சகோதரிகள் எம் நிறுவன தந்தை அகஸ்தின் பெரேரா அவர்களை இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தி மகிழ்கிறார்கள். அவர் புனிதராக உயர வேண்டும். அவரின் எளிமையான வாழ்வு எல்லா மக்களிடமும் சென்றடைய வேண்டும். அவர் வழியாக பெறும் புதுமைகளால் திரு அவை அவரை புனித நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதே எங்களின் ஆவல். அன்பு மக்களே, எம் இறை ஊழியர் அகஸ்தின் பெரேரா நமது தமிழகத்தில் பிறந்த முத்து. எனவே அவரிடம் ஜெபியுங்கள், இறை ஆசீர் பெறுங்கள். அவரை புனிதராக உயர்த்த இறை ஊழியரின் நற்செயல்களை எல்லா மக்களுக்கும் எடுத்துரையுங்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையே இறைவா, உமது ஆட்சி மண்ணில் மலர தம்மையே முழுமையாக கையளித்த இறை ஊழியர் அகஸ்தின் பெரேராவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் திருமகன் இயேசுவை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து தமது எளிமையான வாழ்வாலும் கடின உழைப்பாலும் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்ற தமது விருது வாக்குடன் திருச்சபை வளர உழைக்கவும் அவருக்கு அருள் தந்தீர். உமது அழைப்புக்கு செவிமடுத்து செல்வ செழிப்பு, வசதியான வாழ்வு அனைத்தையும் குப்பையென கருதி இறை பராமரிப்பை மட்டுமே நம்பி ஏழையரோடு ஏழையாக வாழவும் ஆற்றல் அளித்தீர்.
அவருடைய சாட்சிய வாழ்வால் ஈர்க்கப்பட்டு பலரும் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக வாழ நல் தூண்டுதலையும் தந்தீர். இத்தனை வரங்களால் உம் ஊழியரை அணி செய்தீர். அவரை மேலும் உயர்த்தி முத்தி பேறு பெற்றவர் என்ற உயர்நிலையை வழங்கிட உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். நாங்கள் அனைவரும் அவரது வேண்டுதலால் நற்பயன் அடையவும் அவரை முன்மாதிரியாக கொண்டு புனித வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முத்துக்குளித்துறையில் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமையாய் வாழ்ந்து தாழ்ச்சியை கடைபிடித்து இயேசுவின் நற்செய்தியை பாமர மக்களுக்கும் கொண்டு சென்றவர்தான் நம் இறை ஊழியர் அகஸ்டின் பெரேரா. அவரைப் போல அறியாமையும் வறுமையும் மிகுந்த ஏழை மக்களின் வாழ்வு மாற்றம் பெற நம்மையும் அர்ப்பணிப்போம் என்ற உணர்வோடு இந்த தவக்கால திருப்பயணம் நம் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும்.